ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஜா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு தேங்காய் வச்சு பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். இது வந்து 10 நிமிஷத்தில் சூப்பராக பண்ணி முடிச்சிடலாம். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் எந்த கப்பில் நம்ம வந்து வெல்லம் எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் எல்லா பொருளுமே அளந்து எடுத்துக்கணும். இப்போ ஒரு கப் வெல்லம் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து ஒரு 1/4 கப் தண்ணி விட்டு வெல்லத்தை வந்து நல்லா பாகு கரைச்சி எடுத்துக்கலாம். பாகுபதம் எதுவும் தேவையில்லை. இப்போ என்ன ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக வெண்ணெய் போட்டுக்கோங்க. வெண்ணெயில் நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டுட்டு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்து இதை வந்து இப்போ நல்லா நம்ம வறுத்தெடுக்க போகிறோம். கோதுமை மாவு வந்து வறுக்கும்போது ஒரு வாசனை வரும். அந்த அளவுக்கு வாசனை வரும் வரைக்கும் நம்ம மாவு வந்து நல்லா வறுத்தெடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ரெசிபி வந்து போட்டிருக்கிறோம். இப்போ வந்து வெல்லம் வந்து நமக்கு நல்லா கரைஞ்சாச்சு. இதை வந்து பாகு எடுத்து இதில் ஊற்றிடலாம். ஊற்றி இதை வந்து நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிண்டி எடுத்தாச்சுன்னா இந்த கோதுமை மாவு நல்லா திரண்டு கிடைக்கும் நமக்கு. இப்போ கைவிடாமல் கிளறியாச்சு. இந்த மாதிரி மாவு வந்து திரண்டு கிடச்சாச்சு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பாலை தான் இதில் சேர்த்துக்க போகிறோம். ஒரு மூடி தேங்காயை வந்து துருவி பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இது முதல் பால் தான். ரெண்டாவது பால் நமக்கு தேவைப்படாது. முதல் பால் வந்து நம்ம ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துருக்குறோம். இதுக்கு வந்து 2 கப் தேங்காய் பால் நம்ம இப்போ இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு கப் சேர்த்துட்டோம். என்ன ஒரு கப் வந்து தேங்காய் பால் சேர்த்து இதை வந்து நல்லா கிண்டி எடுத்துக்க போகிறோம். கெட்டி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கைவிடாமல் நம்ம கறந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி கிடைக்கும். ஒரு 5 நிமிஷத்தில் வந்து இந்த மாதிரி பதத்துக்கு நமக்கு வந்துடும். வந்ததுக்கு அப்புறமா நம்ம இன்னும் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளறும்போது நமக்கு இன்னும் நமக்கு கெட்டியாக கிடைக்கும். இதில் வந்து நம்ம நெய் எதுவுமே சேர்த்துக்க வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால அதில் உள்ள எண்ணெய் வந்து நமக்கு வந்துட்டே இருக்கும். இப்போ நமக்கு இந்த மாதிரி சுண்டி வரும் பாருங்கள். கடாயில் எதுவுமே ஒட்டாமல் இந்த மாதிரி மாவு திரண்டு வரும். எண்ணெய் வந்து வெளியே தெரியும். நம்ம தேங்காய் பால் விட்டுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வந்து நமக்கு பார்க்கும்போதே தெரியும். கடாயில் ஒட்டவே ஒட்டாது. இந்த மாதிரி சேர்ந்து வந்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம போடும்போது கடாயில் ஒட்டாமல் அப்படியே நமக்கு கீழே வந்து விழுந்துடும் பாருங்கள். இதை வந்து சமப்படுத்தி வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில். இது ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இதை பீஸ் போட்டுக்க போகிறோம். இப்போ நல்லா ஆற விட்டாச்சு. ஆற விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம பீஸ் போட்டுடலாம். பீஸ் போட்டுட்டு எடுத்து நம்ம பிளேட்டிங் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாயில் வச்சதுமே கரையிற மாதிரி தான் இருக்கும். சூப்பரான தேங்காய் பால் ஸ்வீட் சூப்பராக இருக்கும் பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.